காய்ஸ், இது வந்து நிலச்சரிவு ஏற்படுறதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. அதாவது நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க வயநாடு மேப்பாடியில் மீனாட்சிங்கிற இடத்துல ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டு 30க்கும் மேற்பட்ட நபர்கள் இருந்திருக்காங்க. அங்கே நம்ம நிலச்சரிவு ஏற்படுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு வ்ளாகர் ஒன்று எடுத்த வீடியோ பார்த்துக்குங்க. இயற்கையை வந்து செயற்கையாக நம்ம உருவாக்கணும்னு நினச்சி நம்ம போட்டு அழிச்சிக்கிட்டு இருக்கோம். இயற்கையை நாடை டெவலப் பண்ணணும்னு சொல்லி இயற்கையை அழிக்கிறனால நடக்கிற ஒவ்வொரு பேராபத்தை பாருங்கள், நீங்களே பாருங்கள். இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக இருக்குது காய்ஸ். இந்த வீடியோவில் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் கூட அந்தளவுக்கு கரெக்டாக இல்லை. இந்த வீடியோவில் பாருங்கள், எத்தனை பேர் வந்து உயிர் தப்பிக்கிறதுக்கு ஓடி வந்து அதில் நீங்கள் லைவாக பார்க்கலாம். மண்ணுக்கடியில் எத்தனை பேர் போய் மாட்டுறாங்கன்னு. நம்ம வந்து ஊரை டெவலப் பண்ணுறோன்னு சொல்லி இயற்கையை அழிக்கணும்னு பார்க்குறோம். ஆனால் இயற்கை நம்மளை அழிச்சிருங்கிறது வந்து இந்த வீடியோவை பார்க்கும் போது நமக்கு ஒரு பாடம் காய்ஸ். எல்லோரும் பார்த்துக்குங்க. என்றைக்குமே இயற்கைக்கு எதிர்மாறாக நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது. இயற்கை வந்து ஒரு நம்மளை விட பல மடங்கு சக்தி வாய்ந்தது. நம்மள்ட்ட எவ்வளோ பெரிய மிஷின் இருக்கலாம், மிஷினரி இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். பட் இயற்கை நினச்சா ஒரு நிமிஷம் போதும் கைஸ், ஒரு செகண்ட் தான் எல்லாத்தையுமே தூள் பண்ணிடும். அவ்வளோ டன்னு, கிட்டத்தட்ட ஒரு 25 டன் 30 டன் இருக்கும் அந்த டேங்கர் லாரி. அது பாருங்கள் எவ்வளோ சர்வசாதாரணமாக வருது. அப்போ அந்த மண் என்ன ஃபோர்ஸில் வரும். நம்மளாம் சாதாரணம், நம்மளாம் எறும்பு மாதிரி, எறும்பு கூட கிடையாது. அதை விட சின்னதாக ஏதாவது இருந்துச்சுன்னா அப்படி சொல்லிக்கலாம். அங்கே பாருங்கள் லைவாக எத்தனை பேர் அங்கே பாருங்கள். அடாடாடாடா, 1க்கு 4 முறை இந்த வீடியோவை பாருங்கள் கைஸ். எப்படி ரொம்ப கொடூரமாக இருக்குது கைஸ். பார்க்க முடியல, சத்தியமாக மனசே வலிக்குது கைஸ். ஐயோ, இங்கே பாருங்கள், இவங்க 2 பேர் டயர் கடையில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு நினைக்கிறேன். இவங்க 2 பேர் ஓடி வந்தவங்க. பரவாயில்ல, பெரிய காயம் இல்லாமல் கடவுள் பண்ணி தப்பிச்சிட்டாங்க.